நான் உங்கள் கிரி ஸ்பாட்லைட். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 1989ஆம் ஆண்டு நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் வெளியான ராஜா சின்ன ரோஜா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் 20/7/1989 ரிலீஸ் ஆச்சு. இன்னியோட, அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகி 35 வருடங்களை கடந்திருக்கு. ஸோ அதுக்காக ஒரு ட்ரிபியூட் மாதிரி இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ என்னோடய வயது 5. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு அவ்வளோ விஷயம் தெரியாது. பட் இது ஒரு குழந்தைங்களுக்கான படங்கிறனால என்னை என் ஃபேமிலி இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஏவிஎம் நிறுவனத்தோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பணிபுரிந்த 7வது திரைப்படம் இது. தமிழில் முதல் அனிமேஷன் திரைப்படமும் இதுதான். எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது திருச்சியில் அவங்கெல்லாம் சேர்ந்து படத்துக்கு போகலாமா அப்படின்ட்டு பிளான் பண்ணி நைட் ஷோ மாரிஸ் தேட்டரில் என்னை இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இந்த தேட்டரில் படம் பார்த்த அனுபவம், அதாவது மாரிஸ் தேட்டர், இப்போ எல்ஏ சினிமாஸ்ன்னு சொல்லுவீங்களா, சினிமாஸ்ன்னு திருச்சியில் இருக்கிறவங்களாம், அந்த தேட்டர் ஞாபகம்லாம் இருக்குது. அண்ட் இந்த படத்தை நான் சீட்டில் உட்காந்து பார்க்கல. சீட்டில் கைப்பிடி இருக்கு இல்லைங்களா, கரெக்டாக அது மேலே உட்காந்து தான் பார்த்தேன். ஏன்னா சீட்டில் உட்காந்தா எனக்கு ஸ்க்ரீன் தெரியாது, சின்ன வயசுங்கிறதுனால ஸ்க்ரீன் மறைக்குங்கிறதுக்காக கட்டை மேலேயே உட்காந்து பார்த்த நினைவுகள்லாம் எனக்கு இன்னும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ஐஸ்கிரீம் அந்த குழந்தைக்கு தர்றது மேஜிக் பண்ணி, அதுக்கப்புறம் பாடல் காட்சி, அனிமேஷனில் அந்த யானை, குரங்கு இதெல்லாம் பார்க்குறதுலாம் அவ்வளோ ஞாபகம் இருக்குது. அண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியவனாகி டிவியில் இந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி இந்த படத்தை டிவியில் பார்த்தாலும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பழைய நினைவுகள்லாம் போகும். இந்த படத்துக்கு அப்புறமேட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு குழந்தைகள் ஃபேன்ஸ் நிறைய பேர் உருவானங்கிறது தான் உண்மை. ஏவிஎம் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் சார் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. சந்திரபோஸ் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க. இந்த படமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒரு ஹிட் லிஸ்ட் படங்கள், மாபெரும் வெற்றி படங்கள் வரிசையில் இந்த படமும் ஒன்று. பிகாஸ் இந்த படம் அந்த காலகட்டத்தில் 100 நாட்களுக்கு மேலே ஓடி மாபெரும் வெற்றி படமாக இருந்துச்சுங்கிறது தான் உண்மை. எல்லா காலகட்டங்கள்லையும் ஒரு டைரக்டர் அண்டு ஒரு நடிகரோட காம்போ அப்படின்னு ஒரு விஷயம் அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் எஸ்பி முத்துராமன் சார் காம்போ என்றைக்குமே ஒரு தனி காம்போ தான். ஸோ எஸ்பி முத்துராமன் சார் இயக்க நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த எல்லா படங்களும் ஒரு வெற்றி கூட்டணின்னே சொல்லலாம். 35 வருடங்களுக்கு முன்பு வெளியான இந்த ராஜா சின்ன ரோஜா படத்தோட கதைக்கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேடை நாடகங்களில் நம்ம ஹீரோ அவர்கள் பிரமாதமாக நடிச்சிட்டு வர்றாரு. நம்ம ஹீரோவோட நடிப்பை பார்த்து வியந்த அந்த கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து, நீ பட்டணத்துக்கு போனேன்னா உனக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது, நீ பட்டணத்துக்கு போ அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து அவரை பட்டணத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இப்படி தான் நம்ம ஹீரோ அவர்கள் தனது நண்பனோட பட்டணத்துக்கு வர்றாரு. பட்டணத்துக்கு வந்த பின்னாடி ஹீரோ அவர்கள் ஒவ்வொரு சினிமா கம்பெனியாக சான்ஸ் கேட்டு அலையிறாரு. அப்புறம் அவர் வீடு தேடுறாரு. வீடு பட்டணத்தில் நடிகர்களுக்கு வீடு தரமாட்டாங்க, அதாவது கூத்தாடிகளுக்கு வீடு தரமாட்டாங்கன்ட்டுன்னு. ஸோ போய கூத்தாடிகள் தான் நாட்டை ஆழ்ந்தாங்க அப்படின்ட்டுன்னு சூப்பர் ஸ்டார் பேசின வசனம் இன்னும் அழகாக இருக்கும் அவர் சொல்கிற விதம். ஸோ அப்படி தான் நம்ம ஹீரோ அவர்கள் ஹீரோயின், அதாவது கௌதமியோட வீட்டுக்கு போகிறாங்க. கௌதமியோட அப்பாவை ஜெய் கணேஷ் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜெய் கணேஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா சொல்லுவார், எங்கே வேலை செய்யணுன்னா, சரி நடிகர்கள்லாம் வீடு தர மாட்டாங்கன்னு இவங்க ஜவுளி கடையில் வேலை செய்கிறேன்னு சொல்லி அந்த வீட்டில் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு 4 ஸ்டார் வீடு அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த வீட்டு முன்னாடி. ஸோ அப்போ கௌதமி அவங்க ஒவ்வொரு போர்ஷனையும் கேட்பாங்க. இந்த போர்ஷனில் தான் முத்துராமன் சார் இருந்தார். ஸோ இந்த போர்ஷனில் நாகேஷா இருந்தார். இந்த போர்ஷனில் ரேகா மேடம் சின்ன வயசில் ஃபேமிலியோடு இருந்தாங்க. அப்புறம் இந்த போர்ஷனில் ஜெய்சங்கர் சார் இருந்தாங்க. இன்னும் ஒரே ஒரு ஸ்டார் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு 5 ஸ்டார் வீடு அப்படின்னு வந்துடும் அப்படின்ட்டு அவங்க கௌதமி அவங்க சொல்கிற அந்த வசனம்லாம் இன்றைக்கும் அதுக்கு பேக்ட்ராப்பில் நம்ம சூப்பர் ஸ்டார் பண்ணுற அந்த ஒரு காமெடியான ஒரு விஷயம். அது அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். சூப்பர் ஸ்டாருக்குன்னே அவருக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும், அதாவது ஸ்டைல் அப்படிங்கிறதுக்கு மேலே அவர் அந்த காமெடி பண்ணுற அந்த விதங்கள்லாம் இன்றைக்கும் எல்லாருமே ரசிக்கணும். ஸோ அந்த மாதிரி அவர் அந்த பேக்ட்ராப்பில் அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளோ அழகாக இருக்கும். அண்டு கௌதமி மேடத்தை இவர் கொஞ்சம் அவங்கக்கிட்ட பக்கமாக போய் அவங்கள ரொமான்ஸ் பண்ண போகும்போதெல்லாம்
நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட நண்பனாக நடித்த சின்னி ஜெயந்த் அவர்கள் வந்து அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்து இன்றைக்கி இந்த படத்தை டிவியில் பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இவங்க 3 பேரும் அந்த காமெடி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இவர் வந்து ஒவ்வொரு தடவையும் கௌதமி மேடத்தை நெருங்க போவார், இவர் அப்படிம்பார். உடனே வந்து சூப்பர் ஸ்டார்களுக்கு வந்து நம்ம கவுண்டமணி மாதிரி ஒரு எட்டி செந்தியில் உதைக்கிற மாதிரி ஒரு உதப்பார். அது நல்லாயிருக்கும் இன்றைக்கி டிவியில் பார்த்தீங்கன்னா. இதுக்கு நடுவில் வந்து நம்ம ரவிச்சந்திரன் அவங்க ஃபேமிலியை காமிப்பாங்க. ஸோ ரவிச்சந்திரன் ஃபேமிலியில் வந்து 4 சின்ன குழந்தைங்க, ஒரு பெரிய பொண்ணு, மொத்தம் 5 குழந்தைங்க. ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனு. அவருக்கு கீழே வந்து மேனேஜராக வந்து ரகுவரன் வந்து வேலை செஞ்சிட்ருப்பார். ரவிச்சந்திரனோட மாமா கேரக்டரில் வி.கே. ராமசாமி அவர்கள் பண்ணியிருப்பாங்க. வி.கே. ராமசாமி அவர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்கும்போது வேலையாட்கள்லாம் வந்து சரி வர வேலை செய்யாமல் இந்த குழந்தைங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தறிக்கட்டு நடந்துகிட்ருக்கிற மாதிரியும் ஸோ எல்லாத்தையும் இவர் கவனிச்சிட்ருப்பார். கவனிச்சுட்டு இருந்துட்டு ரவிச்சந்திரன் அவர்கள் நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு வந்துட்டு ரவிச்சந்திரன்கிட்ட வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நீ பிஸ்னஸ்னு ஓடிட்டுருக்க, வீட்டை கவனிக்கிறதுக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ உன் பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டா, நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கல. நான் வந்து ஊர் பக்கம் வந்து ஒரு பையன் இருக்கான், நல்லா படித்து முடிச்சிருக்கான், அவனை வந்து நான் உனக்கு உதவியாக அனுப்புகிறேன். அவன் எல்லாத்தையும் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் நல்லா நிர்வாகம் பண்ணுவான், ஆஃபீஸையும் நல்லா நிர்வாகம் பண்ணுவான். நான் ஊருக்கு போனதும் வேலையாக அவனை அனுப்பிச்சி வைக்கிறேன்னு வி.கே. ராமசாமி வந்து ரவிச்சந்திரன்கிட்ட சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் ஒவ்வொரு சினிமா கம்பெனியாக ஏறி இறங்குவார் சூப்பர் ஸ்டாரு. பட் எங்கேயுமே சான்ஸ் கிடைக்காது. அடுத்த மாதம் வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் வந்துடும். ஸோ இவங்க போய் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இடைச்சியாக வந்து இவர் வந்து சின்ன ஜெயந்தும் சூப்பர் ஸ்டாரும் பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி என்னடா பண்ணுறதுன்ட்டுன்னு. கௌதமி மேடம் வந்து இவங்க 2 பேர் பேசிட்டேன்றதை ஒட்டு கேட்டுருவாங்க. என்ன நீங்கள் வந்து நடிகரா அப்படிம்பாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி நான் நடிகரத்துக்கு தான் வந்தேன். ஸோ ஆனால் வந்து நடிகர்களுக்கு வந்து வீடு தரமாட்டாங்கன்னு சொன்னனால தான் நாங்கள் ஜவுளி கடையில் வேலை செய்கிறோன்னு சொன்னோம். இந்த மாதம் வாடகை கொடுக்கணும், எப்படி பண்ணுறது தெரியல அப்படின்ட்டுன்னு. ஸோ அப்போ சொல்லுவாங்க, நாங்கள் வந்து நடிகர்களுக்கு மட்டும்தான் வீடு கொடுப்போம், நீங்கள் போய் நடிக்கிறதுக்கான சான்ஸை தேடுங்க, நான் எங்கள் அப்பா சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதுன்னு தெரியும் சொல்லி கௌதமி மேடம் வந்து சூப்பர் ஸ்டார் அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் மட்டும் நடித்து பெரிய ஆள் ஆகிட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து 4 ஸ்டார் வீடுங்கிறத மாற்றி 5 ஸ்டார் வீடுன்னு மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க கௌதமி மேடம். நான் மட்டும் நடித்து பெரிய ஆள் ஆகிட்டேன்னா உங்களையே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு உடனே ஒரு லவ் ப்ரப்போஸும் தலைவர் பண்ணிடுவார். அது வேறு லெவலாக இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து பார்க்கில் உட்காந்துட்டு ஒரு யோசிச்சுட்டு இருக்கும்போது பழைய நண்பன் ரகுவரனை வந்து பார்க்கில் சந்திப்பார் எதேச்சியாக. சூப்பர் ஸ்டார் ரகுவரனும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரகுவரனை சந்திச்சதும் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், இந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வந்தேன் நடிக்கணாங்கன்னு, ஆனால் சான்ஸ் தேடிட்டுங்க, இது வரைக்கும் சான்ஸ் அமையலைன்ட்டுன்னு. ரகுவரன் சொல்லுவார், எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது, எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு வேலை இருக்குது. ஸோ ஊர்லேருந்து வந்து என் ஓனரோட மாமா வந்து ஒரு ஆள் அனுப்புகிறேன்னு இருக்காரு. அவன் வந்தானே நான் பண்ணுற சில வேலைகளுக்கெல்லாம் எனக்கு சரியாகாது, அதுக்கு அவனாக வந்து நீ நடின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்ற. சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், நான் நடிக்கிறதுக்கு தான் வந்தேன், ஆனால் நீ இந்த மாதிரி கூப்பிட்றே அப்படின்னோடனே, சரி எனக்கும் வந்து இப்போ பணம் தேவை, நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் போய் ரவிச்சந்திரன் வீட்டில் வந்து மேனேஜர் கேரக்டரில் போய் நடிப்பார். ஸோ ஆரம்பத்தில் வந்து இவர் வந்து ஒரு நடிக்க வந்து தான் இருப்பார். ஸோ எதையுமே கண்டுக்க மாட்டார், ஒவ்வொன்றையும் பார்ப்பார், தில்லுமுள்ளு ஒவ்வொன்றும் நடக்கும், அது வந்து இவருக்கு மனசுக்கு கேட்காது. ஸோ ஏன்னா கிராமத்துலேருந்து வந்த இளைஞனுங்கிறனால இந்த இவங்க வந்து சென்னையில் பட்டணத்தில் வந்து இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து இவருக்கு பிடிக்காது. ஸோ முதல்ல தட்டி கேட்காம இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எப்படி வந்து தட்டி கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி கதை போகும். இப்படியாக வந்து ரவிச்சந்திரன் வீட்டில் வந்து ரஜினி வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ராட் பண்ணுறாங்க. ஸோ வேலையாட்கள் பார்த்தா வந்து உள்ளே இருக்கிற சமையல் பொருள்லாம் வந்து அவர் வெளியே விற்கிறார் யசச்சந்திரன். அதே மாதிரி கோவேசரில் வந்து அவங்க தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்த காய்கறியெல்லாம் வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி கணக்கு காமிச்சு காசு வாங்குறாங்க. ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து சரியாக படிக்காமல் ஸோ அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க. பெரிய பொண்ணு வந்து போதைக்கு அடிமையான மாதிரி. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ரகுவரன் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ரவிச்சந்திரன்ட்ட தப்பாக கையெழுத்து வாங்கி, அதாவது வந்து 5000 ரூபான்னா 50,000 ரூபாய்க்கு கையெழுத்து வாங்கி ஸோ மீதி 45,000 ரூபா அவர் எடுத்துகிட்டு 5,000 ரூபா வந்து மட்டும்தான் கொடுக்குற மாதிரி. ஸோ எல்லோரும் ஒவ்வொரு ஃப்ராடு பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது முதல்ல வந்து இதுக்கு உறுதுணையாக இருந்தாலும் பின்னாடி வந்து அவருக்கு மனசு கேட்காம கிராமத்துலேருந்து வந்த இளைஞங்கிறதுனால ரஜினி வந்து உடனே வந்து எல்லோரும் தட்டி கேட்கணும் அப்படின்ட்டு அந்த வீட்டில் ஒரு நல்ல மேனேஜராக வந்து அவர் மாறுறாரு. யசச்சந்திரன் அவர்கள் வந்து சமயக்காரரும், கோவேசரில் அவங்க வந்து ஒரு தோட்ட வேலை செய்கிறவங்களாகவும் அந்த காய்கறியெல்லாம் பறிச்சுட்டு வரவங்களாகவும் நடிச்சிருப்பாங்க. யசச்சந்திரன் அவர்கள் வந்து ரவிச்சந்திரன் வீட்டில் வந்து சமயக்காரராக இருந்தாலும்
அவர் வீட்டுக்குன்னு வாங்குகிற சமையல் பொருட்கள்லாம் வந்து பாதி ரேட்டுக்கு வந்து வெளியே வந்து ஜன்னல் வழியாக விற்றுட்ருப்பார். ஸோ இதை தட்டி கேட்பார் ரஜினி கேட்டதும் இதெல்லாம் அப்பா விட்டு சொத்தா, நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குறேன்ட்டு திட்டிடுவார் ரெசிஸ்டன் ஒரு கட்டத்தில். அதே மாதிரியே வந்து கோவை சார் அவங்க வந்து தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வர காய்கறியெல்லாம் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி சொல்லி ரஜினி அவர்கள்ட்ட பணம் கேட்பாங்க. ரஜினி அவர்களும் கொடுப்பாங்க. ஸோ இதை போய் ரகுவரன்ட்ட போய் ரஜினி சொல்லுறப்பா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு இதெல்லாம் முடியல, நீ ஏதோ என்ன நடிக்கிறதுக்குன்னு கூட்டிகிட்டு வந்த, ஆனால் இங்கே நிறையா ஃப்ராட் நடக்குது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நான் பழைய மாதிரி நான் நடிக்கிறதுக்கே போயிடுறேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் வெளியேற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நண்பன் பண்ணுற தவிர தட்டி கேட்கவும் முடியாமல், நண்பனை வெளியே காட்டி கொடுக்கவும் முடியாமல், செய்கிற வேலையும் பிடிக்காம, அதை மனசுக்கு ஒப்பாமல் வேலை செஞ்சிட்ருக்காரு இல்லையா, அந்த வேலையும் செய்ய பிடிக்காம ரவிச்சந்திரன் சார் வீட்டிலேருந்து ரஜினி சார் வந்து அவரோட வீட்டுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துடுவார் வேலை வேண்டாட்டுன்னு. அப்புறம் அந்த குழந்தைங்கள்லாம் மழையில் நனைஞ்சிக்கிட்டு சூப்பர் ஸ்டார் வீட்டு வாசலில் நின்று அழற மாதிரி. ஸோ அதை பார்த்து மனம் இறங்கி மறுபடி ரவிச்சந்திரன் சார் வீட்டுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் வேலைக்கு மறுபடியும் வந்துடுவார். எகைன் வீட்டுக்கு வந்ததும் ரஜினி அவர்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் திருத்துவார். அதில் முதல் கட்டமாக குழந்தைங்களை திருத்துவார். குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் அடம் பிடிச்சிட்டு குளிக்காமல், ஒரு கடைசி குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, ஒரு கேரக்டர் சூப்பராக இருக்கும் அந்த குழந்தை. ஸோ அந்த குழந்தைய வந்து பிடிவாதம் பிடிக்கிற குழந்தையாக நடிச்சிருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து ரஜினி அவர்கள் மேஜிக் பண்ணி ஐஸ்கிரீம் வர வச்சு அவங்கள குளிப்பாட்டுவார். ஸோ அதெல்லாம் அந்த டைமில் நான் 5 வயசில் இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். ரஜினி அவர் அந்த மேஜிக் பண்ணி ஜமாலக்கடி கிரிகிரின்னு ஒரு இது பண்ணி ஐஸ்கிரீம் வர வைப்பார். பார்க்கும்போது அப்படின்னு நமக்கே ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும் அந்த சீன்லாம் பார்க்கும்போது. இன்றைக்கி நான் இவ்வளோ பெரியவனாகி அந்த படத்தை பார்க்கும்போது அந்த பழைய ஃப்ளாஷ்பேக் மாதிரி எனக்கு வந்து போகுது. ஸோ அப்போ எப்படி நம்ம எக்ஸைட்டிங்காக அந்த படத்தை பார்த்தோம் அப்படிங்கிறது தான் கண் முன்னாடி வந்து போகுது. இதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களாம் திருத்துவார். சண்டை போடுவாங்க 4 பேருமே. ஸோ சண்டை போடக்கூடாது, ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொடுத்து, இல்லை அங்கிள் நாங்கள் சண்டை போட மாட்டோம், நாங்கள் ஒத்துமையாக இருப்போம்னு அந்த குழந்தைங்களாம் இது பண்ணுவாங்க. அடுத்ததாக பெரிய பொண்ணை திருத்துவார். பெரிய பொண்ணு வந்து ஒரு போதை மருந்துக்கு அடிமையாக இருக்கும். ஸோ அந்த பொண்ணை வந்து பர்த்டே பார்ட்டி வீட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ ரகுவரன்ட்ட போயிட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, குமரப்பா அங்கிள் இருந்தாருன்னா வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டார், ஸோ வந்து நீங்கள் தான் வந்து எப்படியா குமார் அங்கிள் இல்லாமல் பண்ணணும், ஸோ நாங்கள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கேட்டிருக்காங்கன்னு. ஸோ எதேச்சியாக ரஜினி அவர்கள் வந்து வீட்டுக்கு வருவார். இவங்க எல்லாருமா வந்து போதைக்கு அடிமையாகி இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரஜினி அவர்கள் வந்து பண்பாடு இல்லை என்றால் ஒரு பாரதம் இல்லைன்னு, ஸோ இதுதான் நம்ம பண்பாடு கலாச்சாரம் இப்படி தான் இருக்கணுங்கிறத ரொம்ப அழகாக அந்த பாடல் வரிகள்லேயே சொல்லி அந்த பொண்ணை திருத்துவார். ஸோ இப்படியாக வந்து அந்த பொண்ணை திருத்துறது. அடுத்ததாக இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணுன்னா பாடல்கள். இன்னி வரைக்கும் இந்த பாடல்கள்லாம் கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜான்னு எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இல்லை, இந்த படத்துக்கான இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள். இன்றைக்கி நம்ம கேட்குற இந்த படத்தோட பாடல்கள்லாம் இசையமைச்சர் பார்த்தா டக்குன்னு கேட்கும்போது நம்ம இளையராஜாவோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள். ஸோ இந்த பாடல்களை இன்றைக்கி கேட்டிங்கனாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா பூ பூ போல் மனம் இருக்குது அந்த சாங்கு, அண்டு பண்பாடு இல்லை என்றால் ஒரு பாரதம் இல்லை, ராஜா சின்ன ரோஜாவோட காட்டு பக்கம் போனானா அந்த சாங்கு, அண்டு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுங்கிற மாதிரி அந்த பாடல்லாம் இன்றைக்கி கேட்டிங்கனாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். கேட்க கேட்க மறுபடியும் கேட்க தூண்டக்கூடிய ஒரு பாடல்களாக அமைஞ்சிருக்கு. ஒரு நாள் வந்து மழை பெய்யும், இடி இடிக்கும். இடிக்கு பயந்துட்டு எல்லா குழந்தைங்களும் ரஜினி சார்கிட்ட வந்து வருவாங்க. வந்ததும் வந்து ரஜினி சார் வந்து ஆலம்பத்து அர்ஜுனன் பத்துன்னு சொல்லி நான் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேன், இந்த கதை மூலமாக நான் வந்து உங்களை ஒரு புது உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஸோ கதை சொல்லுவார். அந்த கதை தான் வந்து ராஜா சின்ன ரோஜாவோட காட்டு பக்கம் வந்தானாங்கிற பாட்டாக வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் அனிமேஷனில் கொண்டு வந்த ஒரு பாடல். ஸோ இந்த அனிமேஷனில் வந்து யானை, குரங்கு, முயல், மான், புலி, சிங்கம்னு காட்டு மிருகங்கள்லாம் வந்து ஸோ இதில் வர மாதிரி அனிமேஷனில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில், அதாவது கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாத அந்த காலகட்டத்தில் இந்த பாடல் உருவான விதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது, எப்படி இது பண்ணாங்க. ஸோ அது வந்து பேக்ட்ராப் வந்து அப்படியே
செட்டுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது வரைஞ்சிருக்கிறது இதெல்லாம் இப்போ நமக்கு தெரியும் அப்பட்டமாக. ஏன்னா இப்போ டெக்னாலஜிஸ் நிறையா வளர்ந்துட்டதுனால. ஸோ அப்போ வந்து அது பிரமிப்பாக இருக்கும். அதை வந்து பெரிய ஸ்க்ரீனில் தேட்டரில் நீங்கள் அதை பார்க்கும்பொழுது வந்து அந்த அனிமேஷனில் வந்து அந்த பாட்டு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். கூடவே நம்ம எஸ்பிபி சாரோட வாய்ஸும் அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஆகணும். ரஜினி சாருக்குனாலே எஸ்பிபி சார் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்டாக இருக்கும். ஸோ அந்த பாட்டு வந்து எஸ்பிபி சார் பாடியிருப்பார். ஸோ அந்த பாட்டுலேயும் நல்ல கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அந்த பசங்க வந்து ஒரு குரங்கு பிடிச்சி கொடுக்க சொல்லுவாங்க. குரங்கோட வாலில் துணியை சுற்றி நெருப்பு வச்சுருவாங்க. ஸோ அந்த குரங்கு வந்து அந்த காட்டுக்கே தீ வச்சுக்கும். அதே மாதிரி ஒரு நன்மை செய்வாங்க. ஒரு யானை காலில் வந்து முள் குத்திருக்கோம். அந்த முள்ளை போயிட்டு இவங்க எடுத்துட்டு அதுக்கு மருந்து போட்டு கட்டு போட்டு விடுவாங்க. ஸோ அது உடனே வந்து அவங்கள வாழ்த்திட்டு போகும். ஸோ இந்த குரங்கு வந்து நெருப்பு வச்சதும் காட்டுக்கு இந்த யானை போயிட்டு அதோட துதுக்கியால் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அணைச்சி அந்த நெருப்பெல்லாம் இவங்களை காப்பாற்றுற மாதிரி. ஸோ அதில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஒரு புத்திமதி வந்து ரஜினி அவர்கள் சொல்கிற மாதிரி, நன்மை ஒன்று செய்தீர்கள் நன்மை விளைந்தது, தீமை ஒன்று செய்தீர்கள் தீமை விளைந்தது அப்படின்னு சொல்லிட்டு, தீமை செய்வதை விட்டு நன்மை செய்வதை தொடருங்கள் அப்படின்னு. ஸோ அந்த காலகட்டத்திலே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கருத்தோட அந்த பாட்டை சொல்லியிருப்பார். எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு கருத்து உள்ள ஒரு பாடல்களாக அவர் கொண்டு வந்தாரோ, இந்த பாட்டை வந்து ரஜினி அவர்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கருத்து சொல்லி, ஸோ இப்படி தான் இருக்கணும், நன்மை தான் செய்யணும், தீமை செய்யக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை வந்து அதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்க மூலமாக எஸ்.எஸ். சந்திரனையும் கோவை சொல்லாதையும் ரஜினி அவர்கள் திருத்துற மாதிரி காட்சி அமைப்பு பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். சமயக்கட்டில் ஜன்னல் வழியாக எஸ்.எஸ். சந்திரன் வந்து பொருட்கள்லாம் விற்றுட்ருப்பார். ஸோ அப்போ வந்து அந்த குழந்தைங்க வந்து வாங்குற மாதிரி வந்துட்டு, ஸோ இது எத்தனை நாளாக நடக்குது இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுறீங்க, எங்கள் வீட்டு பொருள் எடுத்து நீங்கள் வெளியே விற்கிறீங்க, எங்கள் அப்பாவோட சொத்து இது அப்படின்ட்டுன்னு. உடனே ரஜினி அவர்கள் வந்து விளையாட்டாக வந்து அங்கே வந்து என்ன இங்கே சுத்தம் அப்படின்னு ரஜினி வந்து அழகாக வந்து கேட்பார். கேட்டதும் வந்து இந்த மாதிரி இது இவர் திருடி விற்றுட்ருக்காரு, நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா? இதெல்லாம் நான் எப்படிப்பா கேட்பேன், இது வந்து என்ன எங்கள் அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்குறாங்க, நான் என்ன சொல்கிறது அப்படின்னு ரஜினி அவர்கள் விளையாட்டை கேட்குற மாதிரியும். அது உடனே அந்த குழந்தைங்களாம் சேர்ந்து இது எங்கள் அப்பா வீட்டு சொத்து, நாங்கள் கேட்குறோம் உரிமையோட, நீங்கள் எப்படி இதெல்லாம் விற்கலாம் அப்படின்னோடனே, இல்லை இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு எஸ்.எஸ். திருந்துவார். அப்போ வந்து ரஜினி ஒரு புத்திமதி சொல்லிட்டு போவார். நம்ம வீட்டு மாதிரி தான் இந்த நம்ம வரல சார் இடத்தையும் பார்த்துக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு எஸ்.எஸ். சந்திரன்ட்ட ஒரு அறிவை சொல்லிவிட்டு ரஜினி அவர்கள் போவாங்க. அதே மாதிரி வந்து கோவை சரளாவை வந்து காய்கறி வந்து தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வருவாங்க. ஆனால் வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி ரஜினி அவர்கள்ட்ட காசு கேட்பார். ரஜினி கொடுப்பாரு. கொடுக்கும்போது இந்த குழந்தைங்க வந்து அதை பிடிங்கி, என்ன நீ வந்து தோட்டக்காரனுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம், எங்கள் தோட்டத்துலேருந்து விளையிற காய்கறி எடுத்துகிட்டு வந்து இவங்க பணம் கேட்குறாங்க, நீங்களும் கொடுக்குறீங்க அப்படின்ட்டுன்னு குழந்தைங்க கேட்பாங்க. இது ரொம்ப நாளாக நடக்குது அப்படின்னு. ஸோ இனிமேல் வந்து நான் இதை போய் அப்பாட்ட சொல்ல போகிறேன்னு குழந்தைங்க அழுது ராவடி பண்ணதும் உடனே வந்து கோவை சொல்ல வந்து இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டுன்னு அவங்க வந்து அந்த பணத்தை இது பண்ணிட்டு போங்க. அப்போ அந்த குழந்தைங்கள்லாம் போன பின்னாடி ரஜினி அவர்கள் வந்து கோவை சரளாகிட்ட ஒரு மேனேஜர் பண்ணுவார். அது அழகாக இருக்கும், அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ரஜினி அவர்களுக்கு அந்த காமெடி வந்து ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒவ்வொரு படத்துலேயும் ரஜினி அவர்களுக்கு வந்து ஒரு காமெடி ட்ராக்குங்கிறது, காமெடி நடிகர்கள் தனியாக இருந்தாலும் ரஜினி அவர்கள் வந்து அவரோட ஸ்டைலிஷோட ஒரு காமெடி பண்ணுவார். கோவை சரளாகிட்ட எக்கோ அப்படின்னு அந்த ஒரு ஸ்டைலிஷாக பண்ணுவார். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அந்த படத்தை பார்த்தீங்கன்னாலும் ரஜினி சாரோட அந்த காமெடியோட இது வந்து தனியாக இருக்கும். ஜெயந்த் அவர்களோட பண்ணுற அந்த காமெடி ட்ராக்காக இருக்கட்டும், கோவை சரளா, எஸ்.எஸ். சந்திரன் இந்த குழந்தைங்களோட சேர்ந்து அவர் பண்ணுற விதங்கள்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ரஜினி அவர்களை வந்து ரசிப்பாங்க மக்கள். வந்து அந்த ஸ்டைலிஷை வந்து ரசிக்கிற லெவலுக்கு காமெடியும் வந்து மக்கள் ரசிப்பாங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. ஒரு கட்டத்தில் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு வந்து ஒரு கண் ஆப்ரேஷன் நடக்குது. அந்த கண் ஆப்ரேஷன் நடந்தப்போ வி.கே. ராமசாமி அவர்கள் வந்து ரவிச்சந்திரனை வந்து பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் வர்றாரு. அப்போ வந்து நீ வந்து நான் அமிச்ச ஆளை வந்து திட்டி அனுப்பிட்ட, நீ என்ன இது ஒன்று கூட பேசக்கூடாதுன்றது அப்படின்னு. இல்லை மாமா, நீங்கள் சொல்லி தான் ஒருத்தன் வந்து என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துருக்கான் குமரப்பான்கிற பேரில் அப்படின்ட்டுன்னு ரவிச்சந்திரன் சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு வி.கே. ராமசாமி, இல்லை எனக்கு ஏதோ தப்பாக படுது, அந்த பையன் ஊருக்கே திரும்பி வந்துட்டான், உங்ககிட்ட வேலை செய்கிற வேறு யாருன்ட்டுன்னு. அப்போ வந்து டாக்டர்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப்பாக கேட்குறாரு ரவிச்சந்திரன் அவர்கள். எனக்கு கண் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, ஆனால் வந்து எனக்கு கண்ணு கொஞ்ச நாள் தெரியாத மாதிரி நான் ஆக்ட் பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு. ஏன்னொன்னா, இல்லை எங்கள் வீட்டில் சில விஷயங்கள்லாம் நடக்குது, அதை நான் வந்து கண்காணிக்கணுன்ட்டு ரவிச்சந்திரன் சொல்கிறாரு. ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஹெல்ப்பாக வந்து கௌதமி அவங்க வந்து நர்ஸாக ரவிச்சந்திரன் அவங்க வீட்டில் வராங்க. அங்கே எகெயின் வந்து
ராஜா அப்படிங்கிற அவங்களுக்கு தெரிஞ்ச கேரக்டர் வந்து ரஜினி. அவர் வந்து குமரப்பாங்கிற பேரில் வந்து இவங்க வீட்டில் நடிச்சிட்டு இருக்காங்கங்கிறது தெரிய வருது. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஏன் வந்து நீ சினிமாவில் நடிக்க சான்ஸ் தேட போயிருக்கேன்னு நினச்சா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டுன்னு. இல்லை, நான் இந்த மாதிரி என் நண்பனுக்காக நடிக்க வந்தேன், ஆனால் வந்து இங்கே பல விஷயம் நடக்குது, அதை நான் தட்டி கேட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ தான் அந்த குழந்தைங்கள்லாம் என் பேச்சை கேட்டு தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு ரஜினி சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டதும் கௌதமி மேடமும் வந்து சரி, இவர் நல்ல விஷயத்துக்கு தான் வந்திருக்காரு, இவர் தப்பானவர் இல்லைன்னு ரஜினி சாரை புரிஞ்சுக்கிறாங்க. அப்பையும் வந்து கௌதமி மேடம் வந்து ரவிச்சந்திரன் சார் கண்ணு தெரியாது அப்படிங்கிற விஷயத்த ரஜினி சார்கிட்ட சொல்லாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரஜினி சாருக்கு ரவிச்சந்திரன் சார் கண்ணு தெரிலன்ட்டுன்னு கௌதமி மேடத்திட்ட சில்மிஷன்லாம் சில ரொமான்ஸ் பண்ணுவார். அதெல்லாம் இன்றைக்கி ரசிக்கும்படியாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி அந்த படத்தை பார்த்தீங்கன்னாலும் ஸோ அவ்வளோ அழகாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் பண்ணியிருப்பார். கண் ஆப்ரேஷன் பண்ணி கண்ணு தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்து நடிச்சிட்டு இருப்பார் ரவிச்சந்திரன். அவர் வந்து ஷாலினி மேடத்தை கூப்பிட்டு கேட்பாங்க, அதாவது பேபி ஷாலினி, இப்போ அஜித் சார் இருக்காங்களே அவங்க ஒய்ஃப் வந்து ரவிச்சந்திரன் சாரோட ஒரு பொண்ணாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்து ரவிச்சந்திரன் சார் கேட்பார், என்ன இன்றைக்கி வந்து இவ வந்து குளிச்சுட்டா சமத்தா அடம் பிடிக்காமல் அப்படின்பாரு. இன்னும் அதுக்கு ஷாலினி சொல்லுவாங்க, எல்லாம் குமார் மாமா வந்த பின்னாடி தான்ப்பா, குமார் மாமா வந்து இந்த வீட்டையே திருத்திட்டாரு நிறையா விஷயங்கள். ஸோ கோவை சரளாவை திருத்தினது, எஸ்.எஸ். சந்திரனை திருத்தினது எல்லாத்தையும் ரவிச்சந்திரன்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இப்படி வந்து குமார் மாமா தான் வீட்டையே வந்து பார்த்துக்கிறாரு, குமார் மாமா வந்த பின்னாடி வீடே மாறிடுச்சுன்னு. ஸோ அப்போ தான் வந்து ரவிச்சந்திரனுக்கு தெரியும் ரஜினி வந்து நல்லவர்னு. அப்புறம் கௌதமி மேடமும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து அவர் வந்து எங்கள் வீட்டில் தான் சார் குடியிருக்காரு, அவர் வந்து இந்த மாதிரி சினிமா சான்ஸ் தேடி தான் வந்து சென்னைக்கு வந்தார், அவர் கிராமத்துலேருந்து. பட் வந்து சினிமா சான்ஸ் பண்ணாங்க, அவர் ஃப்ரெண்டு சொன்னார் தான் இங்கே வந்தேன்னு சொன்னார் என்கிட்ட, எனக்கு அவரை பற்றி தெரியும், அவர் நல்லவர்னு கௌதம் மேடமும் ரஜினி சாருக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ரவிச்சந்திரன் வந்து ரகுவரனை வந்து கண்காணிப்பார். இப்போ ரகுவரனை கண்காணிக்கும் போது கரெக்டாக அவர் வந்து கையெழுத்து போய் ரஜினி சார் வாங்க சொல்லுவார். ஒரு செக்கில் ரஜினி சார் போக மாட்டார். இவர் போய் மாமா இந்த மாதிரி வந்து ஒரு இதுக்கு செக்கில் ஒரு கையெழுத்து போகணுன்னு சொல்லி இப்போ 50,000 ரூபா எழுதிருக்கேன், எவ்வளோ எழுதிருக்குன்னா 50,000 பார்த்தா 5 லட்சம் அதில் எழுதியிருக்கோம். கையெழுத்து போட்டுருவார். அப்புறம் வந்து எனக்கு கண்ணு தெரியும்னு சொல்லி அவர் பண்ணி ரகுவரன் சார் தான் அதில் கெடுதல் பண்ணுறாரு வீட்டுக்குன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவார் ஒரு கட்டத்தில். ஸோ இப்படியாக ரகுவரன் அவர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போய் அவங்க கேங்கோட சேர்ந்து எப்படி இந்த வீட்டுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸு. அந்த கிளைமேக்ஸில் வந்து காட்டில் வந்து ரகுவரன் அண்டு கேங் இருப்பாங்க. அந்த கேங்கோட போயிட்டு ரஜினி சார் அண்டு இந்த குழந்தைங்க கௌதமி மேடம் எல்லாருமா வந்து ஃபைட் பண்ணுறது, அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அந்த வில்லன் கேங்கோட வந்து ஃபைட் பண்ணுற அந்த விதம், ஸோ அதெல்லாம் இன்றைக்கி ரசிக்கும்படியாக இருக்கும். ஸோ குழந்தைங்க ஃபைட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சைல்டிஷாக இருந்தாலும் ஸோ அந்த காட்சி அமைப்போட ஒன்றி பார்த்திங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். அதோட அந்த எண்டிங் ஆகும். ஸோ ரஜினி போயிட்டு ரவிச்சந்திரன்ட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து நடிக்கிறதுக்கு தான் வந்தேன், என்னை வந்து இவன் இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டான், ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ண உங்கள் வீட்டை நான் எல்லோரையும் நல்லபடியாக தான் பார்த்துட்டேன், எல்லோரையும் நான் திருத்திட்டேன், நீங்கள் நல்லா இருங்க சார், நான் கிளம்புறேன், மறுபடியும் நடிக்கிறதுக்கு நான் சான்ஸ் தரேன். அப்படிங்கும்போது ஏன்ப்பா நீ வெளியே போய் நடிக்கணும், நானே ஒரு படம் எடுக்கிறேன் உன்னை வச்சு, நானே டைரக்ஷன் பண்ணுறேன், நீ நடி அப்படின்னு சொல்லுவார். சார் அப்படின்னு ரஜினி காலில் உள்ளது. ஸோ கிளைமேக்ஸில் வந்து ரவிச்சந்திரன் அவர்கள் டைரக்ஷன் பண்ண ரஜினி அவர்கள் நடிக்கிற மாதிரி ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிருப்பாங்க படத்தை. படத்தோட ஒன்லைன்னு பார்த்தா கிராமத்துலேருந்து நடிக்கணுங்கிற ஆசையோட கனவோட பட்டணத்துக்கு வந்த ஒரு இளைஞன் தனது நண்பனை எதேச்சியாக சந்தித்து அவன் நண்பன் சொன்ன அந்த இடத்துல போய் நடிக்க போய் அதுக்கப்புறம் அந்த இடத்த எல்லாரையும் திருத்தி ஸோ எப்படி நடிக்கணானா அப்படிங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸு. ஸோ இப்படி தான் ஹாப்பி எண்டிங்காக இந்த படம் முடியும். இப்போ இருக்கிற 2K கிட்ஸில் இருக்கிற குழந்தைங்க கூட இந்த பாட்டையும் சரி படமையும் சரி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்களும் இந்த படத்தை திரையில் பார்த்த அனுபவத்தை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மேலே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.